ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ இது மாதிரி ஃபோன் கேஸ் வந்துட்டு என்கிட்ட பழைய கேஸ் வந்துட்டு ரொம்ப நாள் இருந்துச்சு. அதை வந்துட்டு பேக் சைடில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறோம். இது மாதிரி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கவர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ க்யூட்டாக ஒரு சிம்பிள் டிசைன் வந்து பார்த்துடலாமா. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி வாட்டர் கலர் தான். ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இது மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி பேக் சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஒயிட் கலரில். அந்த பிளாக் தெரியாத மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா நீட்டாக வந்துட்டு 2-3 கோட்டிங் கொடுக்குற மாதிரி நல்லாவே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி மெட்டாலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி மெட்டாலிக் கலர் என்ன இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக அந்த ஒயிட் கலர் காஞ்சதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எடுக்கிறனால காயாமல் தான் யூஸ் பண்ணேன். நம்ம காயாமல் யூஸ் பண்ணும்போது அந்த கலர் இந்த கலர் வந்துட்டு மிக்ஸ் ஆகும். ஓகேவா? அதில் காய வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக அங்கங்கே மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டுக்கலாம். ரொம்ப டார்க்காக கொடுக்காமல் லைட்டாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காய வச்சுட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி கீழே இப்போ நான் ஒவ்வொருத்தில் ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் போடுறேன் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா டார்க்காக போட்டுட்டு நான் காய வைக்காமல் போடுறனால தான் இந்த மாதிரி ஒட்ட மாட்டேது. இல்லைனா நீட்டாக வந்துட்டு ஒட்டிக்கும். ஓகேவா? இப்போ உள்ளேயும் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் நம்ம வந்துட்டு இது மாதிரி ஸ்கெச் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுடலாம் பெயிண்ட்லேயே. நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்ன மாதிரி பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ஹார்ட் போட்டிருக்க மாதிரி வளைவாக கீழேருந்து இப்போ மேலே வரைக்கும் ஒன் சைடு மட்டும் இப்படியே போகிற மாதிரி இப்போ நான் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் போடுற மாதிரியே பார்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக கேப் விட்டு இது மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் போட போகிறோம். ஓகேவா? இது போட்டு மேலே லைனாக ஒரு லைட்டாக ஒரு லைனு, கீழே ஒரு லைன் போட்டிருப்பேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது மாதிரி போட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் தான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி ஒயிட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு இப்போ நான் எந்த மாதிரி போடுறேனோ அது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அது ஹார்ட்டுக்கு மேலே. ஓகேவா? அதே மாதிரி ஒரு 3 ஹார்ட்டுக்கு மட்டும்தான் போட்டிருப்பேன். அதுக்கு கீழே மிச்சம் இருக்க ஹார்ட்டுக்கெல்லாம் அந்த ஹார்ட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹார்ட் அண்ட் ஷேப் கொடுத்துருப்போம். ஓகேவா? இதோ இப்போ நான் கொடுக்குறேன் இல்லையா, அது மாதிரி ஹார்ட்டுக்குள்ளே கொடுத்துருப்பேன். நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ நம்ம கொடுத்துட்டோம். அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேலே வந்துட்டு 3 இதுக்கு மேலே கொடுத்துருப்பேன். கீழே இருக்க 4க்கும் ஹார்ட்டுக்குள்ளே கொடுத்துருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி நான் ரெட் கலர் பெயிண்ட்டு தான் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டில் வந்துட்டு இது மாதிரி சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, கொஞ்சம் ப்ளேஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு லவ்னு எழுதிக்கிறேன். நீங்கள் அப்படியும் எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது நேம் எழுதணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி நேம் எழுதிக்கலாம். ஓகேவா? நான் வந்துட்டு சும்மா லவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இது மாதிரி எழுதிட்டா அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் தான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி வந்துட்டு நம்ம இன்னும் ஃபோன் கேஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், நான் மறக்காமல் அதுலேயே வந்துட்டு டெக்கரேட் பண்ணி போடுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்போக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.